வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாம்ஸ் கிச்சனுக்கு என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து பிரெட் ஃப்ரைமா, அதாவது ரொட்டி பொரித்து சாப்பிட்றது. எண்ணெய் ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ரொட்டி தாவாவில் வந்து ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி தாவாவில் பொரித்து சாப்பிடுங்கம்மா, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து கடாயில் தான் பொரிச்சிருக்கிறேன். அது உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். பொரிச்சிட்டு இன்னும் ரெண்டாக நம்ம வெட்டணும். முதல்ல ரெண்டாக வெட்டி தான் பொரிக்கிறோம். மறுபடியும் பொரிச்சிட்டு சாப்பிடையிலையும் மறுபடியும் இன்னும் ரெண்டாக வெட்டி புள்ளையில் கொடுங்கம்மா. க்ரீன் சட்னி இல்லை சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்கள் அக்காவோட ரெசிபிமா. எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன். நாங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, அதை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு நாங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான்மா இது. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இது செய்கிறதுக்கு டைமிங்னு பார்த்தா 10 நிமிஷம் தான். உருளைக்கிழங்கு மட்டும் முதல்ல அவிச்சு வச்சுட்டீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சாச்சு முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து க்ரீன் சட்னி செய்வோம். கொத்தமல்லி இலை ஒரு புடி, அந்த இலையை ரெண்டாக வெட்டிக்கிறங்க. வெட்டிக்கிட்டு மிக்சியில் வைங்க. அப்புறம் பாதி எலுமிச்சங்காயமா, இது இன்னும் ஒரு பாதி இருக்குது, அந்த புளியறதுக்குள்ள இருக்குது. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, 2 சின்ன மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி. இதில் வந்து ஒரு பிஞ்சு சீனி போடுறதா போட்டுக்கிறோங்கம்மா. சில பேருக்கு கொத்தமல்லி பிடிக்காது, கொஞ்சம் சீனியை போடுங்க. புளிப்பு வந்து நம்மளுக்கு போதும். நம்ம இதில் புளி பாதி எலுமிச்சங்காய் போடுறோம், நம்மளுக்கு புளிப்பு போதும்மா. அதோட பாதி எலுமிச்சங்காயை நல்லா புளிஞ்சு விட்ருங்க. தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. க்ரீன் சட்னி ரெடி, கொத்தமல்லி சட்னி. இது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸாக வச்சுக்கிறங்க. இப்போ நம்ம வாங்க ரெண்டாவது இது வேலையை பார்ப்போம். உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்குமா, 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், பாதி வெங்காயம். நீங்கள் வந்து 1.5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு புளி, கரம் மசாலா, மிளகா, உப்பு, கொத்தமல்லி இலை, அப்புறம் ஜீரகம், ஒரு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சுக்கிறணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா எதுவுமே தடிப்பமே இல்லாமல் நல்லா மாவு மாதிரி பொடியாக வச்சிடணும். நம்ம மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறணும் உருளைக்கிழங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி, ஒரு சின்ன ஸ்பூன் ஊற்றி, இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூனை போட்டு பொரிச்சுக்கிறங்க. இதில் நீங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து மிளகுத்தூள் போடலாம், பெருங்காயத்தூள் போடலாம், இஞ்சி ஒரு சின்ன துண்டை லைட்டாக வெட்டி போடுங்க. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு வாயில் படக்கூடாது. என்னத்தை வெட்டினாலும் சரி, எவ்வளோ லேசாக வெட்டுறோமோ அவ்வளவும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு வாயிலெல்லாம் பட்டுச்சுன்னா எடுத்துருவாங்க. அதனால் நம்ம மெதுவாக இந்த மாதிரி எதுவுமே தடிப்பமே இல்லாமல் உருளைக்கிழங்க பிணைஞ்சிக்கிறங்க. அப்புறம் பாதி வெங்காயம், கொத்தமல்லி இலை, மிளகா, கரம் மசாலாமா. நீங்கள் சாட் மசாலா இருந்தால் போடுங்க, மேங்காய் பவுடர் இருந்தால் போடுங்க. எனக்கு வந்து மேங்காய் பவுடரும் இல்லை, சாட் மசாலாவும் இல்லை. அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன், கரம் மசாலாவும் கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு, அந்த கொஞ்சோன்னு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளுக்கு போட்டு பிணைஞ்சிட்டேன். அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவு இது நம்ம ரெடி பண்ணணும். ரொட்டியை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி, மாவு வந்து 1 கப்பு போட்டிருக்கோமே. நான் 4 ஸ்லேஸும் செய்ய போகிறேன். இந்த கலவை உருளைக்கிழங்கு கலவைன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 8 ஸ்லேஸுக்கு செய்கிற கலவைமா. அதுக்கு நான் உங்களை வந்து ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 1.5 உருளைக்கிழங்கு போட்டு வைங்கன்னு சொல்கிறேன். 8 ஸ்லேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். சோடா மாவு வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, அந்த அது என்ன மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஓமம் வந்து 1/2 ஸ்பூனை எடுத்து இப்படி கையில் நசுக்கி அந்த மாவுக்குள்ளே போடுங்கம்மா. இல்லைன்னா மிளகுத்தூள், ஓமம் இல்லைன்னா மிளகுத்தூள் போடுங்க. ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கடலை மாவு வந்து ரொம்ப வாய்வு. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் இதுவே 200 கிராம் இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறணும். சரியாம்மா? எனக்கு 100 கிராம் தான் அந்த மாவு. ஏன்னா எனக்கு 4 ஸ்லேஸே எங்களுக்கு போதும். அதனால் மாவு வந்து இப்படி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா நைஸாக இது பண்ணி வச்சுக்கிறோங்க. இதில் தான் நம்ம ரொட்டியை வந்து போட்டு பொரித்து நம்ம எண்ணெய்க்குள்ள போட போகிறோம். 4 ஸ்லேஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஒன்றா செய்வோம். முதல்ல சில்லி சாஸுமா, சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூனை வச்சு தடவுங்க. ரொம்ப துருன்னு தடவிடாதையே, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஊறிடும். அப்புறம் நம்ம வந்து அந்த மாவுக்குள்ளே போட்டு நம்ம பொரிக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு லொஸ்க்குன்னு போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க.
எல்லா இடமும் படணும், லைட்டாகவே தடவுங்க. 2 ஸ்பூன் கரெக்டாக வந்துச்சு. தடவிட்டு இதில் வந்து க்ரீன் சட்னி நீங்கள் தடவலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உருளைக்கிழங்கு வைங்க. வெங்காயம் பிடிக்காதோ தவிர்த்துக்கிறங்க. அதை நல்லா வச்சு நல்லா அமுக்கிடுங்க. அமுக்கி 2ஆக வெட்டுங்க. அவ்வளோதான். இந்த ஜாமான்லாம் ரெடியாக இருந்துச்சுட்டாமா நம்மளுக்கு வந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பொரிக்கிறது வந்து மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் தாம்மா. இப்போ நம்ம க்ரீன் சட்னியை தடவி அதில் சில்லி சோஸை தடவி நம்ம செய்யலாம். நம்ம விருப்பம். க்ரீன் சட்னி தடவலாம், டொமேட்டோ சாஸ் தடவலாம், சில்லி சாஸ் தடவலாம், நம்ம விருப்பம். இது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக புளிச்சு கொடுத்தாமல் இருக்கும். அதுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் போடாமல் சில்லி சாஸ் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து இந்த உருளைக்கிழங்குல வேறு லைட்டாக புளி வச்சுருக்கிறேன். இயற்கையாக லைட்டாக புளிச்சு கொடுத்தாமல் இருக்கும். இது வச்சு அழகாக வெட்டிடுங்க. வெட்டி இந்த மாவு கலவையில் போட்டு தொட்டு போடுங்க. இது வந்து இந்த கோப்பையை மட்டும் கொஞ்சம் அகலமாக ஆக்கிடுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களே வந்து கொஞ்சம் அகலமாக ஆக்கிடுங்கம்மா. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடம் படும். அதோட எடுத்து எண்ணெயை கரெக்டாக சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க. சூடாக இருக்கணும் எண்ணெய். அதோட போட்டு எடுத்துருங்க. நம்ம வந்து பொரிக்கிற டைம் வந்து நம்ம பஜ்ஜி எப்படி பொரிப்போம் அதே டைமிங் தான். போட்டு இப்படி பிரட்டி விட்டுட்டு எண்ணெயை வந்து ஸ்பூன் எடுத்து அது மேலே ஊற்றுனா நல்லா பொங்கும். அப்புறம் பிரட்டி விட்ருங்க. பக்கத்துலேயே நில்லுங்கம்மா, செத்தாண்டு நகண்டின்னு கருவிடும். கோல்டன் கலர் வந்ததோடு எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி புதுமையான ஒரு ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் சாடின் வேணாலும் வைக்கலாமா. சாடின் மீனை வந்து சோஸ்லாம் இல்லாமல் எடுத்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, புரிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே நிற்கணும்மா, 2 போயிடாதீங்க. இதை வந்து 2ஆக வெட்டி, இதையும் 2ஆக வெட்டி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பிள்ளைகளில் கொடுங்க. அதோட க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸு இல்லை சில்லி சாஸு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி புதுமையான ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்கம்மா. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுங்கள். ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.